ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணமான சந்தோஷம் ஆனால் அது நீடிக்கவே இல்லையே. கல்யாணத்தில் பண்ண சந்தோஷம் செலவு எல்லாமே அந்த ஒரு கொஞ்ச நாளைக்கு கூட நீடிக்கலையே அப்படின்ற ஒரு ரொம்ப வருத்தத்தில் இருக்காராம். ஸோ மாஸ் நடிகரால் கதி கலங்கி நிற்கக்கூடிய டாப் நடிகையுடைய பஞ்சாயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் நடிகையாக மாறி இருக்காரு நம்ம டாப் நடிகை அப்படின்னு சொல்லக்கூடிய ராஷ்மிகா மந்தனா. தன்னோட கல்யாணத்தை மட்டும் டாக் ஆஃப் தி டவுனாக கண்டிப்பாக இருக்கணும், இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி பக்காவாக பிளான் போட்டு கோடிகளை இறைச்சி வாரி இறைச்சி கல்யாணத்தை ரொம்ப பிரம்மாண்டமாக செஞ்சு முடிச்சிருக்காங்க. ரொம்ப பெரிதாக அவருடைய திருமணத்தை யாரும் கண்டு கொள்ளாத நிலையில் அடப்போ இந்த மாதிரி ஒரு கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அன்றைக்கி ஒரு நாள் இன்ஸ்டாவில் நியூஸ் வந்ததே தவிர மற்றபடி யாருமே கண்டுக்கல. ஸோ இதனால் ரொம்பவே அப்செட் ஆகிருக்காரு. கல்யாணம் ஆச்சு பட் ஆனால் சந்தோஷம் இல்லையே அப்படின்ற நிலையில் இருக்கார். ஓவர் சீன் போட்டு பந்தாவாக தடபுடலாம் அந்த ஒரு பிரபல தொழிலதிபர் மகனுடைய கல்யாணம் நடந்துச்சு இல்லை. அதை பற்றி தான் பல மாதங்களாக இந்தியாவே பேசிச்சு. அந்த மாதிரி என்னுடைய கல்யாணத்தை பற்றியும் பேசணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஏற்பாடுகளை நடிகை ராஷ்மிகா பண்ணியிருக்கிறாங்க. பட் அவருடைய கனவுல பெரிய ஒரு கல்லை தூக்கி சோத்துல போட்ட மாதிரி நம்ம மாஸ் நடிகர்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்களுடைய விவகாரம் லீலைகள் எல்லாமே விஸ்வரூபம் எடுத்த நிலையில் இந்த நடிகையோடைய கல்யாணத்தை யாருமே கண்டுக்கவே இல்லையா. ஏன்னா அவர் ஒரு பேன் இண்டியா ஸ்டார் ஆகிட்டார்ல விஜய் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் பொலிட்டீஷியன் ஆகிட்டதால அவரை பற்றி வரக்கூடிய சின்ன செய்தியுமே பெருசாக பேசப்படுது. சவுத் ஸ்டேட்டு நார்த் வரைக்குமே அவருடைய நியூஸ் தான் பெருசாக பேசப்பட்டுட்டு வருது. ஸோ அந்த வகையில் தான் கல்லை தூக்கி போட்டாங்கன்ற மாதிரி இந்த கல்யாணம் நடக்கும்போது இந்த இவருடைய கிசு கிசு லீலைகள் வெளியே வந்ததால் நடிகையை மறந்துட்டாங்க. ஸோ மேலும் நெகட்டிவ் மட்டுமே வைரலானதை பார்த்து ரொம்பவே பொங்கிட்டார் நடிகை. ஸோ இவங்களை பற்றின பெருசாக நெகட்டிவ் நியூஸ் தான் வந்துச்சு. அதுக்கேற்ற என்ன மேட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா, நடிகை ராஷ்மிகா ரொம்ப சமீப காலமாக அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1-2 வருஷம் முன்னாடி வரைக்கும் அவ்வளோவா கவர்ச்சி காட்டி நடிக்கலை, கரெக்டுங்களா? ஸோ இப்போ தான் இந்த கடந்த 2 வருஷமாக தான் காதலிக்க ஆரம்பித்ததுலேருந்து தான் கவர்ச்சியை கட்டவிழ்த்து விட்டுருக்காரு. எந்த அளவுக்கு கவர்ச்சின்னா வெறும் உள்ளாடையோடு போட்டுட்டு பிக்னி காட்டுற அளவுக்கு அவருடைய கவர்ச்சி. ஸோ பெரும்பாலும் நடிகைகள் ஒரு கவர்ச்சியான ஆட்டம் ஆடும்போது தொப்புல காட்டுறது ரொம்ப வைடான தொப்புள், ரொம்ப குட்டியான ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. ஆனால் ராஷ்மிகா இந்த தம்மா அப்படின்ற ஒரு ஹிந்தி படம் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு, போன வருஷம் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி. அந்த படத்தில் இந்த படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிற எல்லா மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ்லேயும் ஒரே ஒரு உள்ளாடை மட்டும்தான் போட்டிருப்பார் மேலே கவர் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக தன்னுடைய பேர் இடுப்பை காட்டி அந்த தொப்புல வளையமெல்லாம் போட்டிருப்பாங்க, பெயிண்ட்லாம் அடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கவர்ச்சியான ஒரு இது. அதில் பல லிப்லாக் சீனும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி நடித்த அனிமல் படமாக இருந்தாலும் சரி, புஷ்பா படமாக இருந்தாலும் சரி, ரெண்டுத்துலேயுமே நடிகர்கள் கூட நடித்த சக நடிகர்கள் ராஷ்மிகா மந்தனுடைய உதட்டை சப்பி இழுத்து ஜூஸை குடிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு கவர்ச்சியான ஒரு சீன்ஸ் எல்லாம் ராஷ்மிகா ரொம்ப நடிச்சிருப்பாங்க. ஸோ எப்படி காதலிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரியான செய்திகள் வருது, அதுவும் கல்யாணம் உறுதியாக போகிற நிலையில் அந்த தம்மா படத்தில் இந்த மாதிரியான கவர்ச்சியெல்லாம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு உச்சக்கட்ட அதிர்ச்சி. ஸோ மற்றவங்க எல்லாமே நடிகைக்கு ஆகாதவங்க என்ன சொல்கிறாங்க, ரகசியமாக காதலிச்சு பண்ணீங்கல்ல, அந்த மாதிரி ரகசியமாக கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியதானே, எதுக்கு இவ்வளோ ஆடம்பரம் அப்படின்னு சொல்லி சில பேர் வேண்டாதவங்க நடிகைக்கு எதிராக பேசிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ பழைய நினைவுகள், பழைய மேட்டர் எல்லாமே மீண்டும் கிளறி விட்டு நடிகையை டோட்டல் டேமேஜ் செய்கிறது அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய நடிகைகள் நடிகர்கள் பண்ணக்கூடிய ஒரு அது சின்ன விஷயம். சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு ரெகுலரான ஒரு விஷயம்தான். ஸோ பிஆர் டீமை வச்சு இந்த மாதிரி நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறது. ஸோ எப்படியுமே அந்த நடிகருடைய பிஆர் டீம் வைத்தறிச்சலில் இந்த மாதிரி, அதாவது நடிகர் நடிகைகள் பிஆர் டீம் வச்சு வைத்தறிச்சல் இந்த மாதிரி வேலையை செய்வாங்க அப்படின்னு சொல்லி நடிகை தான் பார்த்தாங்க. பட் ஆனால் யாருமே எதிர்பார்க்காத விதத்தில் இந்த மாதிரியான நியூஸ் வந்தது ரொம்பவே அப்செட் ஆகிடுச்சு ராஷ்மிகாவுக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் யாருமே இவங்களுடைய கல்யாணத்தை கண்டுக்கல, பேட்டி எடுக்கிறதுக்கு கூட யாருமே இவங்களை பெருசாக அப்ரோச் பண்ணல அப்படின்றது ரொம்பவே வருத்தமான ஒரு விஷயமா இருந்தாலும், ஸோ புகுந்த வீட்டில் நடிகைக்கு ஏற்பட்ட கண்டிஷன், ஸோ லவ் பண்ணும்போது எதுவுமே பெருசாக அவங்க ரியாக்ட் பண்ணாத நிலையில், தன்னுடைய படங்களுக்கும் கவர்ச்சிக்கும் ரியாக்ட் பண்ணாத நிலையில் கல்யாணமான உடனே கண்டிஷன் போட ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஸோ அந்த நடிகருடைய குடும்பம் ரொம்பவே பாரம்பரியமிக்க ஒரு குடும்பமாக இருக்குது. ஸோ அது ஒரு கல்யாணத்தில் பார்த்தாலே தெரியும், அவங்களுடைய இமேஜ் எல்லாமே ரொம்ப பாரம்பரியமான ஒரு முறையில் தான் கல்யாணமே நடந்துச்சு. ஸோ இது மட்டும் வீட்டுக்கு மருமகள் கிட்ட மட்டும் கண்டிஷன் போடுறாங்க. ஆனால் பையன் ஊரில் இருக்கிற எல்லா நடிகைகளும் உதட்ட சப்பி இழுக்க வரான்.
திரைப்படத்தில் சொல்கிறேன். ஸோ அப்படிலாம் இருக்கும்போது அப்போ பாரம்பரியம்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியல அப்படின்றதான் கேள்வியாக இருக்குது. ஸோ இப்போ நடிகை வந்து இப்படி குடும்பத்தில் வந்து நெருக்கடி இருக்கும்போது தேவையில்லாமல் வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படின்ற ஒரு எண்ணமும் வந்து ஏற்பட்டிருக்கு நடிகை ராஷ்மிகாவுக்கு. ஸோ எது எப்படியோ நடிகை ராஷ்மிகா மந்தனுடைய கல்யாணத்தில் ஏகப்பட்ட சர்ச்சையும் கவலையும் வந்து நிறைஞ்சிருக்கு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது. இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ்ன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு ஜாயின் பண்ணுங்கள்.